ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி நெருங்கிட்டே வந்தாச்சு. அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்வீட் செய்யணும். அது நான் என்ன ஸ்வீட் செய்ய போகிறேன்னா, லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு. நீங்கள் எந்த கப்பு அளக்குறீங்களோ அதே கப்பை அளவாக வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பால் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. பால் வேணாலும் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைனா தண்ணி போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. உப்பு, ஒரு சிட்டிக்கலை உப்பு போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றாதீங்க, சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க, நான் ஸ்மெல் அடிக்கும். உங்களுக்கு பூந்தி போடுற கரண்டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் பூந்தி போடுற கரண்டி இல்லாத இந்த ஓட்டை கரண்டி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு ஆகக்கூடாதுங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஆன உடனே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி இருக்குது. எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. கொதிச்சா போதும். நம்ம இப்போது இருக்கிற பூந்தி எல்லாத்தையுமே இது போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அது ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே அடி தான் அடிச்சுக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் மெய்யாக இருக்கணும். இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். அரைச்சது எல்லாத்தையுமே. கல்கண்டு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. கல்கண்டு ஆப்ஷனல் தான். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சமாக கல்கண்டு போட்டுக்கோங்க. நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லட்டு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரே நாள் தான் இருந்துச்சு, டக்குன்னு காலி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வேதாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.